जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका वेदात्मनाय विद्महे हिरण्य गर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு மடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. எல்லாரும் நன்னா இருக்கணும், இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க. நம்ம இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்கு, இந்த வார ராசி பலன் யாருக்கு கெடு பலன், யாருக்கு சுப பலன், யாருக்கு எப்படி இருக்கு, கணவன் மனைவி பெண்களுக்கு எப்படி இருக்கு, திருமணம் ஆகாத பெண்களுக்கு எப்படி இருக்கு, யார்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும், யார்கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், பணம் வாங்குறதா வேண்டாமா, என்ன செய்யணும் செய்யக்கூடாது, முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை பத்தி நீங்க இந்த வாரம் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. வார வாரம் ராசி பலன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இந்த வாரம் இப்படிதான் இருக்கும், இந்த வாரம் நம்ம இப்படிதான் இருக்கும், இந்த வாரம் நம்ம இதெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிறது பார்த்து. ஜாதகம் மட்டுமல்ல, நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம். ஒரு பெயர் ராசி, பிறந்த தேதி நேரம் தெரியலன்னு ஒரு பெயர் ராசி குறிப்பு பார்த்துக்கலாம், திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு வாஸ்து பார்த்துக்கலாம், எண் கணிதம் பார்த்துக்கலாம், அதே போல் ஒரு ஜெமாலஜி பார்த்துக்கலாம், என்ன ராசி கற்கள் போட்டுக்கலாம், அதே போல் உங்களுக்கு தேவையான எந்திரங்கள், உங்களுக்கு தேவையான பூஜைகள். அது மட்டும் அல்லாது உங்களுக்கு பிரஷ்னம் பார்க்கறது, தற்கால பிரஷ்னம், இப்போ ஒரு கேள்வி ஒரு பதில், தற்கால பிரஷ்னம், தீபமங்கல பிரஷ்னம் பார்க்கறது, அதே போல் தாம்பூல பிரஷ்னம், அஷ்டமங்கல பிரஷ்னம், தேவ பிரஷ்னம், இது எல்லாமே நான் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன வேணும், என்ன பார்க்கணும், கரெக்டாக நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உடனே எனக்கு கால் பண்ணி பேசுங்க. சார், நான் ராஜ்குமார் குருக்கள் கிட்ட இமீடியட்டாக பேசணும் அப்படின்னு சொல்லி உடனே எனக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்யூஷன், உங்களுடைய சொல்யூஷன் சொல்றது என்னுடைய இது, அதுலேருந்து வெளியில் கொண்டு வர்றது என்னுடைய பொறுப்பு. அதாவது அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இருங்க. இறைவனை நம்பினோர் கைவிடப்படார். சுவாமியை அதுக்கு வழிகாட்டுதல் தான் நான் இறைவன் கிடையாது. உங்களுக்கு அந்த பாதையை காட்டுபவன், அவ்வளவுதான். சார், இந்த வழியில போங்க, இது உங்களுக்கு கரெக்டா இருக்கு. அதாவது சொல்லுவாங்களா, தெய்வானா மனுஷ ரூபானா, மனித ரூபத்துல அசரீரமா நீ தசை உனக்கு நல்லா வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம், இன்னொரு விஷயமும் நான் இதுல பதிவு பண்ண விரும்புறேன். அதாவது உலகத்துல கடவுள் இல்லைன்னு சொல்றவனையும் நீங்க நம்பலாம், கடவுள் இருக்கான்னு சொல்றவனையும் நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள் சொல்றவனை மட்டும் நம்பக்கூடாது. அதனாலதான் இறைவன் மிகப்பெரியவன். நல்லா ஒரு 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 துரும்பு நல்லா வழிகாட்டுறேன் உங்களுக்கெல்லாம். ஒரு பிரம்ம வித்தை கற்றவன் சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறது தான் என் வேலை. நீங்க நல்லா இருந்தா என் மனசுக்கு சந்தோஷம், அவ்வளவுதான். நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு நல்லது, என்னுடைய ஆத்மா நல்லபடியா இந்த பூமியை விட்டு போகும். சரிங்களா? கும்பராசி நேயர்களை, சதயம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, அவிட்டம் கும்பராசி, நீயா ஒரு சூழ்ச்சி வலையில் போய் சிக்கி கொள்ளாதே. மிக முக்கியமான ஒண்ணு, கெட்ட விஷயத்துக்கு உன்னை பயன்படுத்துவாங்க, கவனம். தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பாரு, நீயா போய் ஒரு விஷயத்துல மாட்டிக்காத. கும்பராசி பொறுத்த அளவுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியும். அதுலயும் உங்களுக்கு பாத சனி, குடும்ப தன வாக்குஸ்தானம், வாயை திறந்தாலே பிரச்சனை, ஒரு பக்கம் ஹெல்த் இஷ்யூ, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க தான் எந்த இடத்துல கவனமா இருக்கணும், எப்படி இருக்கணுங்கிறத நீங்க தான் பார்த்துக்கணும். ஒரு சில விஷயங்கள் எல்லாமே. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையனும் இலர். ஸோ எப்படின்னா, உங்கள் பாதையை தனியாக இருந்தாலும் பரவாயில்லை, கூட்டத்தில் பின்தொடர்ந்து தவறான பாதையில் செல்வதை விட தனியாக சரியான பாதையில் செல்வதே பெருமை. ஸோ எப்படி போகணும், என்ன பண்ணணும், அப்படி கூட்டத்தோட சேர்ந்து போட்ட கூட பிரச்சனை. தனியா போனாலும் நீ போக வேண்டிய இலக்கு கரெக்டா இருக்கணும். இந்த வாரம் யாரையும் இம்ப்ரெஸ் செய்ய முயற்சி செய்ய வேண்டாம். உங்களுடைய முடிவுகள் சரி என்பது உங்கள் வளர்ச்சியை நிரூபிக்கட்டும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஒன்று, வேலை விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்குங்க. நியூ அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட், நிறைய நல்ல விஷயங்கள். தனியார் நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான ஒரு சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையை ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு மாட்டிக்காது. நீ யாருக்கிட்டையாவது சொல்லியிருப்ப, அது எப்படியே எம்டி வரைக்கும் போயிடும். ஸோ கவனமா இரு. வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு, கும்பராசியில இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறவர்களுக்கு இன்னமும் நீ ஏமாந்துட்டு தான் இருக்கன்னு அர்த்தம். குடும்பத்தை நம்பி சில விஷயத்துல நீ ஏமாந்துட்டு இருக்கன்னு அர்த்தம். நீ ஒரு பக்கம் வெளிநாட்டுல சம்பாரிச்சுட்டு இருக்க, இங்க குடும்ப திசை திரும்புது, கவனம் தேவை. சரியா? இங்க குடும்பம் திசை திரும்புது, வேற வழியில போய்கிட்டு இருக்கு, உனக்கு தெரியாம சில விஷயங்கள் நடக்குது, கவனமா இரு. வேலையில கவனமா இரு, தொழில் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இரு,
திருமணம் மறுமணம் ரிலேஷன்ஷிப்பு காதல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆகும், சில விஷயங்கள் பிரச்சனை இல்லை. மாணவிகள் எப்போதுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திருமணம் மறுமணம் சம்பந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும். அதே போல விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருங்க. நம்ம என்ன செய்ய போறோம், என்ன பண்ண போறோம், விவாகரத்து அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. கடைசி நிமிஷத்துல சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்ட முடியக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் அது தடங்களாகி நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ கூடியமான வரைக்கும் பைரவர் வழிபாடு நிறைய பண்ணுங்க. யாரையும் நம்பாதீங்க. தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு போயிடுவான். கவனம் தேவை. நீயா போய் ஒரு விஷயத்துல மாட்டிட்டு நீயா போய் ஒரு விஷயத்துல கண் கலங்கிட்டு நிக்காது. இந்த வாரம் உங்களுடைய மகள் உங்க வீட்டை தேடி வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. உங்க உங்க வீட்டை தேடி வரப்போறா. அது பிரச்சனையோட வருவாளா சந்தோஷமா வருவாளாலாம் தெரியாது. ஆனா உன் மகள் உன்னை வீடு தேடி வரப்போறா. உன்கிட்ட கோச்சிட்டு போன பொண்ணு கூட உன்னை தேடி வரலாம். அல்லது வீட்டை விட்டு ஓடி போய் காதல் திருமணம் பண்ணின பொண்ணு கூட உன்னை தேடி வரலாம். எனக்கு வாழ்க்கை சரியா அமையல அப்படின்னு சொல்லி உன்னை தேடி வரலாம். கை குழந்தையோட தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ மனநிலை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் இமீடியட்டா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க. சாமி நீங்க சொன்ன மாதிரி என் பொண்ணு என்னை தேடி வந்திருக்கா, என்ன செய்யலாம் சாமிங்கிறத நீ எந்த ஊர்ல இருந்தாலும் உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.